இப்போ முந்திரி பழத்திலிருந்து பயோ எத்தனால் தயாரிக்கிற என்னுடைய முயற்சி, அது சம்பந்தமான ப்ராஜெக்ட், அதை பற்றிலாம் நான் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தேன். இது பற்றி பல நேரங்களில் விலைக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கூட இந்த இடத்துல இருந்து சொன்னால் இது பற்றி தெரியாதவர்களுக்கும் புரியும் என்ற நம்பிக்கையில் இதுதான் முந்திரி பழம், முந்திரி கொட்டை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் முந்திரி பருப்பு, இதுதான் தேவைப்படும். இதை மட்டும் எடுத்துருவாங்க. இதை எடுத்துட்டு இந்த பழத்தை இப்படி தூக்கி போட்டுருவாங்க. இது பொருளாதார ரீதியாக எந்த விதமான விலையும் கிடைக்காத பொருளாகையால் தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கொட்டை பொறுக்கிறதுன்றது இதுதான். அதாவது முந்திரி அறுவடை முடிந்து இந்த பழங்கள் எல்லாம் இப்படி மண்ணிலேயே கொட்டப்பட்டு விடும். இங்கே பாருங்க, எவ்வளோ பழங்கள் கொட்டப்படும். ஒவ்வொரு மரத்திற்கு கீழாகவும் அந்த பழங்கள் கொட்டப்படும். இந்த பொருள் வீணா போற இந்த பொருள்ல இருந்து இப்படி வீணா போற முந்திரி பழத்துல இருந்து நம்ம பயோஎத்தனால் எடுக்கும்பொழுது அது நாட்டுக்கு பலனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி முந்திரி விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும். முந்திரி பருப்புல இருந்து விலை கிடைப்பது போல இந்த முந்திரி பழத்திலிருந்து விலை கிடைக்கும். அதற்காகத்தான் நம்ம அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம்.